Hello viewers. Today நான் எதை பத்தி பேச போறேன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு மேல திணிக்கப்படுற இந்த மத்தவங்களுடைய ஒப்பீனியனை நம்ம மேல திணிக்கிறாங்க. இந்த மீடியா பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சருங்க. ஒருத்தன் 10 ஃபாலோஸ் வச்சிருக்கானா, அவன் என்ன மீம் போடுறானோ அதையும் ஒரு 10 பேஜ் ஃபாலோ பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சுவர் பாய்ஸ் படம் பிடிச்சிருச்சா, அது நல்லா இருக்கு, ஒத்துக்கிறேன். அதையே நம்ம பார்க்க வைக்க கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்குங்க. இவங்க எங்க போனாலும் வராங்க. நவர் ப்ரோ தான் மீம் பேஜ் கிட்ட கேட்டேன், உண்மையிலே அது என்னதான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா? இல்ல ப்ரோ, எல்லாரும் பிடிக்குன்னு சொன்னாங்க, அதனால நானும் பிடிக்குது இந்த மீம் பேஜ்ல போட்டேன். மற்றபடி எனக்கும் அந்த லவர் பிடிக்கல, எனக்கு லவர் பிடிக்கல. ஆனா மற்றவங்களுடைய ஒப்பீனியன் ஏன்டா உன் ஒப்பீனியன் ஆக்கிக்கிற? இந்த வீடியோ எடுக்க தெரியுமா? மீம் கிரியேட்ஸ் நீ போறீங்க தெரியுமா? மீம் பேஜ். ஏய், உனக்குன்னு ஒரு சுயமா ஒரு அறிவே கிடையாதா? உனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட், உன்னுடைய கண்டென்ட் யோசிக்க மாட்டியாடா? கண்டென்ட் எடுத்துக்கோ, உனக்கு சுயமா வச்சு போடுற. ஏன்டா அவன் சொன்னது நீ போடுற? மேல இருக்கிறவன் என்ன சொன்னதோ அதே தான் போடணுமா? நீ என்ன இது இப்படி சொல்லுது? நீ தப்பா அது வேற ஏதாவது சொல்லிட்டா உன்னை வந்து ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்களா? தப்பு ஏதாவது அடிச்சிருவாங்களா உன்னை? இது உன்னோட ஒப்பீனியன், சுதந்திரமா நீ போறேன்டா, ஃப்ரீடம். நம்ம அடிப்படை தந்தோம்னா அவன் என்ன பண்றானோ அதையும் பண்ணிட்டு உட்காந்துருக்க. மீம் பேஜஸ் உங்களை தானே சொல்றேன், உருப்படியா வந்து மீம் உங்க ஒப்பீனியனை திணிங்கடா. அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உனக்கு பிடிக்குதான் முதல்ல பாரு. அவனுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு பிடிக்குதுன்னு அவசியம் இல்லை. ஈவன் படத்துக்கும் இப்ப வர எலெக்ஷன் கூட நான் சொல்றேன், இந்த வீடியோ அதுக்கும் செய்யலாம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லது பண்ணுது, அதனால நீ இதுக்கு ஓட்டு போடுன்னு ஒரு 10 பேர் சொல்லுவான். அவன் உண்மையிலேயே நல்லது பண்ணிருக்கான், நீ ரிசர்ச் பண்ணு. உன் அறிவுக்கு எட்டுதான் பாரு, அவன் நல்லவன், அவனுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னு உனக்கு தோணுதா பாருடா. சுயமா சிந்திங்கடா. ஏன்னா சுயமா சிந்திக்காம அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், உனக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்றான், உனக்கு ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றான் கேளுங்க. உன் அறிவுக்கு அது லாஜிக்கா படுதா, உன் அறிவுக்கு அது கரெக்டா படுதா, யோசிச்சு ஓட்டு போடுங்கடா. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்னால இந்த மீடியா பாலிடிக்ஸ் இருக்கு, எப்பா சாமி முடியலடா. எப்பா ஒரு பாட்டு ஹிட்டானா போதும், ஒருத்தவனுக்கு அந்த பாட்டு பிடிச்சிச்சுன்னு வையேன், அந்த பாட்டு ஏன் மொக்க பாட்டா இருந்தா கூட நம்மள கேட்க வச்சிருவாங்க. ஒருத்தவனுக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னு வையேன், அது நல்ல பாட்டா இருந்தா கூட நீங்க கேட்க விட மாட்டாங்கடா. ஏண்டா இப்படி இருக்கீங்க? மேல இருக்கிறவன் தான் உன்னை ஆட்டி படிக்கிறது என்ன இதாடா இது? ஏண்டா மீம்ல பாலிடிக்ஸ், மீம் சோசியல் மீடியாலையும் பாலிடிக்ஸ் ஆடா. சோசியல் மீடியா தனிப்பட்ட சுதந்திரத்தை உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் பதிவு பண்ணதான்டா சோசியல் மீடியா. ஈவன் நீ ஒரு ஸ்டோரியும் ஒரு போஸ்ட் ஆச்சு போடுறா, உங்களுடைய ஒப்பீனியன் உங்க கருத்தை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொல்லி எந்தாச்சும் உங்களுடைய கருத்தை போடுறா. ஆமாடா சாமின்னு போட்டு போறாங்கடா. பீஸ்டா, முடியடா. இந்த மீம் கிரியேட்டரும் சரி, தனிப்பட்ட நபர்களும் சரி, உங்களுடைய சுயமா எப்ப நீங்க சிந்திக்கும் அப்பதான் இந்த நாடும் வளரும், மக்களும் வளருவாங்க. உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்களா, அதான் நீ சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல. சுயமா சிந்திங்க, நாட்டை வளர்ப்போம். ஒரு நாள் நம்மளும் பெரிய நாடா வருவோம். சுயமா சிந்திச்சோம், கண்டிப்பா வரும். இந்த மீம் பேஜஸ், மீம் எல்லாத்தையும் நம்பணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு எல்லா மீமே உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. பெறப்பட்ட ரூபாய் 20,000 அவனுக்கு வந்துருக்கு, காசை வச்சுட்டு அவன் பிசினஸ் பண்றான், அவனே அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா மீமை மட்டும் போட்டு போயிடுது. ஏன்னா பிசினஸ், மீம், சோசியல் மீடியா பிசினஸ், சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் எல்லாமே தான் நடக்குது. டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாத்தையும் நம்ம நம்ப வச்சுட்டு இருக்காங்கடா. பார்த்து புரிஞ்சு போடுங்கடா. அதான் சொல்லுங்க, புரிஞ்சா ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும்.